என்டிஏ கூட்டணியில் திருப்போரூர் தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலுவை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதனை நேரலையில் காணலாம். நானும் 3 மகளை பெற்றவர்கள், 3 பெண்களை பெற்றவன் நான். எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள். 2.5 வயசு குழந்தையை விட்டு வைக்க மாட்டான், 4 வயசு குழந்தையை விட்டு வைக்க மாட்டான், 8 வயசு 10 12 வயசு குழந்தைகளை மானபங்கம் செய்து பாலியல் வன்கொடுமை. இது தமிழ்நாடாயா? அதெல்லாம் நம்ம பார்த்த தமிழ்நாடு எப்படி இருந்தது? ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு வாழ தகுதியற்ற ஒரு மண்ணாக மாறிக்கொண்டு வருகிறது. இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சியினால், எதுவும் தெரியாத ஒரு முதலமைச்சரால். இதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும், வர வைப்போம். நீங்கள் எல்லோரும் சேருங்கள். கட்சி, ஜாதி, மதம், இனம் எத்தனையும் கடந்து நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டுக்கு உறுதியாக நாம் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வருவோம், வர வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டிலே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு தெரியுமா? 62,000 குற்றங்கள். அப்படின்னா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 35 குழந்தைகளுக்கு மேல் குற்றங்கள் நடைபெறுகிறது. இது நமக்கு தெரிஞ்சது. தெரியாதது எவ்வளோ? தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு 35 குழந்தைகள் மீது குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் 62,000 குற்றங்களில் 5 ஆண்டுகளில் அதில் 27,000 குற்றங்கள் என்ன தெரியுமா? போக்சோ குற்றங்கள். போக்சோ குற்றம் என்ன தெரியுமா? குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்கின்ற குற்றம். பாலியல் வன்கொடுமை செய்கின்ற குற்றம் என்ன தெரியுமா? குழந்தைகளை சொல்ல முடியல எனக்கு. பலாத்காரம், கெடுக்கிறது, குழந்தைகளை கெடுக்கின்ற குற்றம். நம்ம குழந்தைகள் பள்ளிக்கூடம் போனா குழந்தை திரும்பி வருமா தெரியல, கல்லூரிக்கு போனா குழந்தை வருமான்னு தெரியல.